Hello everyone, welcome to Jet2 Mastery. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அப்பர் கேஸ் கன்வர்ஷன் அப்படிங்கிற ப்ராப்ளம் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இது மோஸ்ட்லி இன்டர்வியூவர் உங்ககிட்ட கேட்குற ஒரு ஃப்ரீக்வெண்ட்டான கொஸ்டின் தான். அதாவது ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்காங்க, இது எப்படி அப்பர் கேஸில் மாற்றுவீங்கன்னு கேட்டால் நமக்கு மெத்தட் இருக்குது. டூ அப்பர் கேஸுங்கிற அந்த மெத்தடை யூஸ் பண்ணி மாற்றிட்டு போயிடலாம். பட் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே எல்லாமே லோயர் கேஸில் இருக்குது. பட் ஆனால் நம்ம எதை மட்டும் அப்பர் கேஸில் மாற்றணும்னா அந்த ஃபஸ்ட்டு கேரக்டர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபஸ்ட்டு கேரக்டரை மட்டும் அப்பர் கேஸில் மாற்றணும். ஓகேவா? ஸோ இது எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். எப்படி நம்ம பண்ண போகிறோம், என்ன அப்ரோச் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ இங்கே என்னோடய ஸ்ட்ரிங்கில் என்ன இருக்குது, ஐ லவ் ப்ரோக்ராமிங் அப்படின்னு இருக்குது. சரி, நான் ஃபஸ்ட்டு மெத்தட் என்ன பண்ணணும், இது ஒரு ஸ்ட்ரிங்கு, அந்த ஸ்ட்ரிங்கில் ஸ்பேஸ் எல்லாம் இருக்குது. எனக்கு ஸ்பேஸுக்கு அப்புறம் வர்ற ஒவ்வொரு வேர்டுலேயும் ஃபஸ்ட்டு கேரக்டர் நான் வந்து என்னவா மாற்றணும், அப்பர் கேஸாக மாற்றணும். சரி, அப்போ நான் முதல்ல என்ன பண்ணலாம், இதை ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். கரெக்டாக? அப்போது எனக்கு ஒரு ஸ்ப்ளிட் எப்படி பண்ணுவேன், நான் ஸ்ட்ரிங் அரேயில் இப்போ நான் ஸ்ப்ளிட் அரே அப்படின்னு சொல்லி ஒன்று பண்ணி எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுவேன், இந்த எங்கெல்லாம் ஸ்பேஸ் இருக்கோ அங்கெல்லாம் அதோட ஸ்ப்ளிட் ஆயிரும். ஐ தனியாக, லவ் தனியாக, ப்ரோக்ராமிங் தனியாக, எல்லாமே ஸ்மால் லெட்டர், அதாவது லோயர் கேஸில் இருக்குது, எல்லாமே லோயர் கேஸ் தான். சரி, இப்போ ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. அப்போது இந்த ஸ்ப்ளிட், இந்த ஸ்ட்ரிங் அரேக்குள்ளே இருக்கிற இந்த ஒவ்வொன்றும் என்னது, அது எல்லாமே ஸ்ட்ரிங். இது தனியாக ஸ்ட்ரிங், இது ஒரு ஸ்ட்ரிங், அதே மாதிரி இதுவும் ஸ்ட்ரிங், இதுவும் ஸ்ட்ரிங். எனக்கு தெரியும் இப்போ நான் வந்து இந்த ஐயை தனியாக என்னால் எடுக்க முடியும், ஏன்னா அது 0th இண்டெக்ஸில் இருக்குது. தென் இந்த லவ்வை தனியாக எடுக்க முடியும், அது ஃபஸ்ட் இண்டெக்ஸில் இருக்குது. ப்ரோக்ராமிங் தனியாக எடுக்க முடியும், அது செகண்ட் இண்டெக்ஸில் இருக்குது. ஸோ இதுவே ஒரு அரே தான், நான் கம்ப்ளீட்டாக அரேவை ட்ராவர்ஸ் பண்ணுற மாதிரி பண்ணிடலாம். ஆனால் இதுக்குள்ளே இருக்கிறது என்னது, ஸ்ட்ரிங்கு. ஸோ அப்போ அந்த ஸ்ட்ரிங்கை என்னால் என்ன பண்ண முடியாது, அது வந்து மியூட்டபிள். என்னால் ஸ்ட்ரிங்கில் இதை வந்து எந்த அப்டேஷனும் பண்ண முடியாது. இந்த ஐக்கு பதிலாக கேபிட்டல் ஐ, இந்த எல்லுக்கு பதிலாக கேபிட்டல் எல்லாம் வைக்க முடியாது, ஏன்னா ஸ்ட்ரிங்காக இருக்குது. ஸோ ஸ்ட்ரிங்கை என்னால் எதுவும் பண்ண முடியாது. இப்போ நான் எப்படி இந்த ஸ்ட்ரிங்கை ஸ்ப்ளிட் பண்ணணும், இப்போ அதே மாதிரி இங்கே இருக்கிற உள்ளே இருக்கிற ஸ்ட்ரிங்கை என்ன பண்ண போகிறேன், கேரக்டர் அரேவாக மாற்ற போகிறேன். ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராமிங்னு எடுத்துக்கிட்டால் இது என்னவா மாற்ற போகிறேன், ஒரு கேரக்டர் அரேவாக மாற்ற போகிறேன். ஸோ அப்போ கேரக்டர் அரேவாக மாற்றும் போது என்ன ஆயிரும், பி தனியாக, ஆர் தனியாக, ஓ தனியாக, ஜி தனியாக அப்படின்னு மாறிடும். இப்போ இதில் எனக்கு இந்த இண்டெக்ஸை என்னால் அப்டேட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த பிக்கு பதிலாக கேபிட்டல் பி போட்டுட்டு நான் என்ன பண்ணிடுவேன், திரும்ப இதே அரேவை ஒரு ஸ்ட்ரிங்காக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடுவேன். அந்த வேல்யூ ஆஃப் மெத்தடை யூஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடுவேன். ஓகே, நான் சொன்ன ஸ்டோரி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலைனாலும் திரும்ப ஃபஸ்ட்லேருந்து கேளுங்க, கண்டிப்பாக புரிஞ்சிடும். இப்போ நான் 1 by 1 பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ண போகிறேன், நான் பாதி தான் சொல்லியிருக்கேன், சொன்ன வரைக்கும் கோடை இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம ஃபைனல் ஆன்சரை பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஸ்ப்ளிட் தி அரே. ஓகே, அதுக்கு எனக்கு ஒரு ஸ்ட்ரிங் அரே வேணும். ஸ்ட்ரிங் ஸ்ப்ளிட் அரேன்னு வச்சுக்கலாம். ஸோ ஸ்ப்ளிட் அரே, ஸோ ஸ்ப்ளிட் அரே அப்படின்ருக்கு. ஸோ இதில் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணணும், எஸ் டாட் ஸ்ப்ளிட் மெத்தட் எதை பேஸ் பண்ணி, ஸ்பேஸை பேஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணிடு. சரி, ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. ஃபார் இன்ட் ஐ ஈக்குவல் டு 0, ஐ லெஸ் தென் ஸ்ப்ளிட் அரே டாட் லென்த் ஐ ப்ளஸ் ப்ளஸ். இப்போ எனக்கு என்ன பண்ண போகிறேன், அந்த ஸ்ப்ளிட் அரேக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு ஸ்ட்ரிங்கையும், ஒவ்வொரு வேர்டையும் எடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வேர்டு எடுக்க போகிறேன். ஸ்ட்ரிங் வேர்டு ஈக்குவல் டு ஸ்ப்ளிட் அரே ஆஃப் ஐ. இப்போ எனக்கு என்ன கிடைச்சிருச்சு, இந்த ஸ்ப்ளிட் அரேக்குள்ளே இருக்கிற வேர்டு எடுத்துட்டேன். இப்போ நான் வந்து லவ் அப்படிங்கிற ஒரு வேர்டு எடுக்கிறேன்னு வைங்க. இப்போ வேர்டு ஈக்குவல் டு லவ் அப்படின்னு நான் எடுத்துட்டேன். இப்போ எனக்கு இது ஒரு ஸ்ட்ரிங்கு. அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன், இந்த வேர்டுலேருந்து ஒரு கேரக்டர் எடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு கேரக்டர் அது என்னது, எல், ஸ்மால் லெட்டர் எல். இப்போ ஃபஸ்ட்டு கேரக்டர் எப்படி எடுக்கிறது, சேம் அந்த வேர்டுலேருந்து நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ கேரக்டர் ch1 ஃபஸ்ட்டு கேரக்டர் ஈக்குவல் டு வேர்டு டாட் கேர் அட் ஆஃப் 0, அதாவது 0th இண்டெக்ஸில் இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு கேரக்டர். ஸோ இந்த 0th இண்டெக்ஸில் இருக்கிறத எடுத்தாச்சு. இப்போ என்னென்னா, இப்போ நான் எல் எடுத்திருக்கேன்னு வைங்களேன். இப்போ எல்ஓ பிஓ எடுத்திருக்கேன்னு வைங்க. இப்போ நான் வந்து ஒரு பி எடுத்திருக்கேன், ஸ்மால் லெட்டர் பி. இதை நான் என்னவா மாற்றணும், கேபிட்டல் லெட்டர் பியாக மாற்றணும், கேபிட்டல் லெட்டர் பியாக மாற்றணும். சரி, இப்போ ஸ்மால் லெட்டர் பி எப்படி கேபிட்டல் லெட்டர் மாற்றுறது அப்படின்னா, சரி ஓகே, இதுதான் என்னுடைய கேரக்டர். இப்போ நீங்கள் இந்த கன்வர்ஷனுக்கு ஸ்மால் பிலேருந்து கேபிட்டல் பி மாற்றுறதுக்கு நான் ஒரு ஃபார்முலா சொல்லித்தரேன். ஸோ அந்த கன்வர்ஷனுக்கு நீங்கள் ஆஸ்கி வேல்யூஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஆஸ்கி வேல்யூஸ் எடுத்துக்கிட்டேன். இப்போ ஏனா என்னது 65, கேபிட்டல் ஏக்கு 65, ஸ்மால் ஏக்கு 97. கரெக்டாக? ஸ்மால் ஏக்கு எங்கே இருக்குது நம்ம ஸ்மால் ஏக்கு 97. நான் எடுத்த என்னுடைய ஸ்மால் பி, ஓகேவா, நான் எடுத்துருக்கிறேன் என்னுடைய நான் எடுத்துருக்கிறது என்னுடைய ஸ்மால் பி தான் நான் வச்சுருக்கிறது. கரெக்ட். ஸோ என்னுடைய ஸ்மால் பிக்கு வேல்யூ என்னென்னா 112.
112 நான் அது எல்லாத்தையும் எழுதிக்கிறேன். ஸோ கேபிட்டல் ஏக்கு 65, ஸ்மால் ஏக்கு 97, நான் எடுத்துருக்கிற என்னோடய ஸ்மால் பிக்கு 112. ஸோ நான் இதை என்னவா கன்வெர்ட் பண்ணணும்? கேபிட்டல் பி, அந்த கேபிட்டல் பியோட ASCII வேல்யூஸ் என்ன? ஸோ கேபிட்டல் பி இங்கே இருக்கா, கேபிட்டல் பியோட ASCII வேல்யூஸ் 80. இதை நான் என்னவா மாற்றணும்? 80யாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். சரி, இப்போ என்னோடய டார்கெட் என்னது? பி, தட் இஸ் 80. இப்போ நீங்களே வந்து ஒரு ஃபார்முலா டெரைவ் பண்ணுங்களேன். என்கிட்ட இந்த 3 வேல்யூஸ் இருக்குது, இதை வச்சு நான் எப்படி பண்ணலாம், இதை வச்சு நான் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் அப்படின்னு நீங்களே சொல்லுங்களேன். ஸோ என்ன பண்ணலாம், நம்ம எப்படி பண்ண முடியும்? ஸோ இப்போ எங்கிட்ட இருக்கிறதே இந்த 2 வேல்யூ தான், 3 வேல்யூ தான். இப்போ நான் வந்து ஒரு வேளை ஏ ப்ளஸ் பி, அதாவது இந்த பெரிய கேபிட்டல் ஏ ப்ளஸ் இந்த பி, என்னுடைய இந்த ஸ்மால் பியான இந்த ஸ்மால் பி போட்டுட்டு மைனஸ் இந்த ஸ்மால் ஏ போடுறேன். அப்போ இந்த ஏவோட வேல்யூ என்னது? 65. இந்த பியோட வேல்யூ என்னது? 97. 65 + 97 எவ்வளவு? முதல்ல 65 + 65. இந்த பியோட வேல்யூ என்னது? தட் இஸ் 112. ஸோ இந்த பியோட வேல்யூ 112. ஸோ முதல்ல 65 + 112 என்னன்னு பார்த்துக்கலாம். 5 2 + 7 6 1 7 177. ஓகேவா? மைனஸ் 97. இந்த ஏவோட வேல்யூ என்ன? 97. அப்போது 177ல் 97 போச்சுன்னா என்ன கிடைக்கும் எனக்கு? 7க்கு 7 போச்சுன்னா 0, 7ல் 2 போச்சுன்னா 97. ஸோ 9 + 7ல் 2 போகுமா? சாரி, இது 9ஆ? ஸோ எவ்வளவு? 9 10 11. ஸோ நம்ம கடன் வாங்குவோம், அப்போ இது 17ஆக மாறிடும். 17ல் 9 போச்சுன்னா 8. கரெக்டாக? கரெக்டு தானே? 10 11 12 13 14 15 16 17. எஸ். அப்போ 80 எனக்கு வேணுங்கிற டார்கெட் கிடச்சிருச்சா? அவ்வளோதான். அப்போது நான் லோயர் கேஸ்லேருந்து கேபிட்டலாக மாற்றணுன்னா ஏ ப்ளஸ் நம்மளோட கேரக்டர் என்னவோ கேரக்டர் மைனஸ் ஸ்மால் ஏ. இதுதான் வந்து என்னது? லோயர் டு அப்பர் கேரக்டராக மாற்றுறதுக்கு, லோயர் டு அப்பர் கேரக்டராக மாற்றுறதுக்கு. அப்போது நான் இதை எப்படி மாற்றணும்? இப்போ எனக்கு அப்பராக மாற்றுறது எனக்கு தெரிஞ்சிருச்சு. எனக்கு எப்படி அப்பராக மாற்றணும்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ நான் இந்த எல்லை எடுத்துட்டேன். ஆனால் இப்போ இந்த வேர்டுங்கிறது ஸ்ட்ரிங்காக இருக்குது. அப்போ இந்த வேர்டுங்கிறது ஸ்ட்ரிங்காக இருக்குது. எனக்கு ஸ்ட்ரிங்காக இருந்தால் எந்த அப்டேஷனும் பண்ண முடியாது. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? இந்த வேர்டுங்கிறத கேரக்டராக மாற்ற போகிறேன். இது எப்படி? ஸ்ப்ளிட் அரே மாதிரி கேரக்டர் வேர்டாக மாற்ற போகிறேன். அப்போது கேரக்டர் வேர்டாக நான் மாற்ற போகிறேன். கேரக்டர் வேர்டு எப்படி மாற்றலாம்? அதுக்கு தான் 2 கேரக்டர் அரே அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. அப்போ இப்போ கேரக்டர் வேர்டில் எப்படி மாறிடும்? இப்படி வந்துடும். LOVEன்னு வந்துடும். இப்போ இதில் என்னென்ன சரி, சொன்ன வரைக்கும் அப்படியே கோடாக கன்வெர்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த கேரக்டர், இந்த வேர்டை கேரக்டர் வேர்டாக மாற்ற போகிறேன். ஸ்ட்ரிங் வேர்டாக இருந்ததை கேரக்டர் அரே வேர்டாக மாற்ற போகிறேன். கேரக்டர் வேர்ட் அரே. ஓகேவா? கேரக்டர் வேர்ட் அரே என்ன எப்படி பண்ணணும்? வேர்டு டாட், அந்த வேர்டுங்கிற ஸ்ட்ரிங் டாட் 2 கேரக்டர் அரே அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. இப்போ இது என்னவா மாறிடுச்சு? கேரக்டராக மாறிடுச்சு. இப்போ இந்த வேர்ட் அரேயில் ஃபஸ்ட் இண்டெக்ஸை தான் நம்ம அப்டேட் பண்ணணும். எப்படி? வேர்ட் அரேயில் ஃபஸ்ட் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணலாம்? நம்ம பார்த்த அந்த மெத்தட் ஏ ப்ளஸ் நான் எடுத்துக்கிட்ட கேரக்டர் 1 மைனஸ் ஸ்மால் ஏ. இது பண்ணலாம். ஸோ இது பண்ண என்னது? நம்பர் ஒரு இன்டீஜராக வேல்யூ கிடைக்கும். ஆனால் எனக்கு இது எப்படி ஸ்டோர் ஆகணும்? கேரக்டராக ஸ்டோர் ஆகணும். ஸோ அதனால் நான் முன்னாடி மென்ஷன் பண்ண போகிறேன் கேரக்டராக. ஸோ கேரக்டராக எனக்கு ஸ்டோர் ஆகுங்க. அவ்வளோதான். இப்போ நான் அப்டேட் பண்ணிட்டேன்னா அந்த வேர்ட் அரேயில் இந்த வேர்ட் அரேன்னு ஒன்று எடுத்திருக்கேன்னா இங்கேப்பா அந்த வேர்ட் அரே. ஸோ இந்த வேர்ட் அரேன்னு ஒன்று வச்சுருக்கேன்னா வேர்ட் அரே. இந்த வேர்ட் அரேயில் ஃபஸ்ட்டு இந்த எல்லுக்கு பதில் இந்த எல் அப்டேட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு இந்த வேர்ட் அரேயில் என்ன இருக்குன்னா LOVEன்னு இருக்குது. ஓகேவா? இப்போ சிம்பிள். இதே மாதிரி தானே இப்போ ஐ லவ் ப்ரோக்ராமிங் எடுப்போம். நம்ம போட்டதை அப்படியே சொல்லுவோம். முதல்ல ஸ்ப்ளிட் அரே. ஸ்ப்ளிட் அரேயில் என்ன இருக்குது? ஐ தனியாக, லவ் தனியாக, ப்ரோக்ராமிங் தனியாக அப்படி இருக்குது. அப்படி வச்சுக்கலாம். ஐ லவ் ப்ரோக்ராம் அப்படின்னு இருக்குது. இப்போ நான் இது என்ன பண்ண போகிறேன்? ஆக்சஸ் பண்ண போகிறேன். எல்லாத்தையும் எடுக்க போகிறேன். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி 0 1 2ன்னு, அதுதான் ஐ 0 to till end of split array வரைக்கும் போகுது. சரி, இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்? வேர்ட் அரே. வேர்டுன்னு சொல்லி எனக்கு இந்த ஐ வருது. ஓகே, அடுத்தது கேரக்டர் CH1 அப்படின்னு சொல்லி இதே ஐயை நான் எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்தது என்ன பண்ண போகிறேன்? இந்த வேர்டை அரேவாக மாற்ற போகிறேன். அப்போ அரேவாக மாற்றினேன்னா வேர்ட் அரே அப்படிங்கிற அரேவாக மாறுது இது. ஸோ அரேவாக மாறிச்சுன்னா இப்போ ஐ தனியாக இருக்க போகுது.
ஓகேவா? இப்போ இதில் இந்த ஐக்கு பதில் என்ன பண்ண போகிறேன், அப்டேட் பண்ண போகிறேன். ஸோ அந்த அப்டேஷனும் நடந்துருச்சு. என்ன அப்டேஷன், இந்த வேர்ட் அரே ஆஃப் 0th இண்டெக்ஸில் ஜஸ்ட் அந்த கேரக்டர் டேட்டா டைப்பில் நம்ம சொன்ன அந்த a + ch - a இப்படி சொல்லி இதுதான் நம்மளோட ch1 கரெக்டாக. ஸோ நான் வந்து கேபிட்டலாக மாற்றிட போகிறேன். இப்போ இந்த வேர்ட் அரேவை திரும்ப என்னவா மாற்ற போகிறேன், ஸ்ட்ரிங்காக மாற்றி ஆன்சரில் ஆட் பண்ண போகிறேன். அப்போ எனக்கு முதல்ல ஆன்சர் அப்படின்னு சொல்லி ஒரு எம்டி ஸ்ட்ரிங் இருக்க போது, இந்த இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும், ஒரு ஸ்பேஸ் வேணும். ஏன்னா ஐ அதுக்கப்புறம் ஸ்பேஸ், அதுக்கப்புறம் தான் அடுத்த கேரக்டர் ஆட் பண்ணி ஒரு ஸ்பேஸ். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், ஆன்சர் 1 minute இதெல்லாம் எடுத்துக்கலாம். இப்போது ஸ்ட்ரிங், இப்போது இங்கே ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன், ஸ்ட்ரிங் ஆன்சர். நான் ஃபைனலாக ஸ்டோர் பண்ணுற ஆன்சர் ஒரு எம்டி ஆன்சராக இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஆன்சரில் ஆட் பண்ண போகிறேன். ஆன்சர் = ஆன்சர் ப்ளஸ் எம்டி இப்போதைக்கு எம்டி தான், ஆன்சர் ப்ளஸ் என்ன பண்ண போகிறேன், இந்த கேரக்டர் அரேவை ஸ்ட்ரிங்காக மாற்ற போகிறேன். ஸோ ஸ்ட்ரிங் டாட் வேல்யூ ஆஃப் என்னது, வேர்ட் அரே. இந்த வேர்ட் அரேவை கொடுத்தனா அது இப்போ அந்த அரே என்னவா மாறிடும், ஸ்ட்ரிங்காக மாறிடும். ப்ளஸ் அது கூட என்ன பண்ணுறேன், ஒரு ஸ்பேஸ். ஓகேவா? இப்போ என்னோடய ஆன்சர் என்ன பண்ணும், ஒவ்வொரு டைமாக இந்த ஆன்சர் என்ன பண்ணுன்னா, இந்த என்னுடைய ஆன்சரு ஃபஸ்ட்டு ஆன்சர் = ஆன்சர் ப்ளஸ். ஆன்சர் ப்ளஸ்ங்கும் போது இந்த சேம் எம்டி ஸ்க்ரீன் ப்ளஸ் இந்த ஐங்கிறது கேபிட்டலாக மாறிடுமா, ஐ ப்ளஸ் ஸ்பேஸ் விட்ருப்பேனா. ஸோ அப்போ இந்த ஸ்பேஸ், அப்போ இதுதான் இப்போ என்னோடய ஆன்சராக இருக்கும். எப்படின்னா என்னுடைய ஆன்சரில் இப்போது ஐ அப்படின்னு இருக்கும், பக்கத்தில் ஒரு ஸ்பேஸ் இருக்கும், அவ்வளோதான். திரும்ப அடுத்தது இதே ப்ராசஸ் லவ்வுக்கும் நடக்குமா. லவ்வில் வரும்போது இங்கே என்ன பண்ணுவோம், அதே மாதிரி லைன் கொடுத்துருப்போமா, ஆன்சர் = ஆன்சர் ப்ளஸ் நமக்கு கிடைச்ச அந்த ஸ்ட்ரிங் டாட் வேல்யூ ஆஃப் அந்த கேரக்டர் அரேவை போட்டிருப்போமா, வேர்ட் அரே போட்டிருப்போமா, வேர்ட் அரே அதை நம்ம போட்டிருப்போம். ப்ளஸ் அது கூட ஸ்பேஸ் விட்ருக்கேன். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஆல்ரெடி கிடைச்ச ஆன்சர் இதுதான் ஐ, ப்ளஸ் அது கூட இப்போ நான் இதை ஸ்ட்ரிங்காக மாற்றும் போது இந்த லவ் என்னவா மாறும், லவ் அடுத்தது ப்ளஸ் அது கூட ஸ்பேஸ் விட்டுருப்பேன், அவ்வளோதான். இப்போ எனக்கு என்னோடய ஆன்சரில் என்ன இருக்குன்னா, ஐ ஸ்பேஸ் வரும், லவ் அப்படின்னு இருக்கும், ப்ளஸ் இங்கே ஸ்பேஸ் இருக்கும், அது நமக்கு தெரியாது. அடுத்தது சேம் அதே மாதிரி ப்ரோக்ராமும் பண்ணும்போது இந்த ஆன்சர் கூட அந்த ப்ரோக்ராம் ஆட் பண்ணி இங்கே ஸ்பேஸ், அப்போ லாஸ்ட்டில் எனக்கு ஐ லவ் ப்ரோக்ராம்னு வந்துடும். அப்போ இங்கே எப்படி ஆட் பண்ணோம், ஆன்சர் = ஆன்சர் ப்ளஸ் ஸ்ட்ரிங் டாட் வேல்யூ ஆஃப் இந்த வேர்ட் அரே ப்ளஸ் எம்டி. இப்போ லாஸ்ட்டாக உனக்கு ரிட்டர்ன் ஆன்சரை ரிட்டர்ன் பண்ணுங்கள். ஸோ கம்பைல் பண்ணியிருக்கேன், என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். கம்பைலேஷன் கம்ப்ளீட்டட். ஸோ சப்மிட் பண்ணியாச்சு. ஓகே, எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுருந்துருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ ஒருவேளை இந்த வீடியோ உங்களுக்கு புரியலைனாலும் கீழே கமெண்டில் பிங் பண்ணுங்கள், நம்ம ஃபர்தராக இதை டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் கைஸ். அன்டில் தென் பை பாய், டேக் கேர்.